ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஸ்ரீ மகாபெரியவா ஸ்ரீமடத்துல சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்றது வழக்கம். ஒரு நாள் அந்த பூஜையை முடிக்கிற நேரத்துல சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டினார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாம எப்பவும் பூஜையை முடிக்கிறப்போ கற்பூர ஆரத்திய சுவாமிக்கு காட்டித்தான் பூஜையை முடிக்கணும். பொதுவா எல்லா கோயில்கள்லயும் பூஜைகள்லயும் இதுதான் வழக்கமா இருக்கு. அது ஏன்னு உங்கள யாருக்காவது தெரியுமான்னு கேட்டார். எல்லாரும் மகா பெரியவாளையே கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருந்தாங்க. பெரியவா தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார். கற்பூரம் நிர்குண பிரம்மத்தோட அடையாளம். கற்பூரம் எரியும் போது அது ஒளியா மாறுறது, புகையா கரைகிறது. கற்பூரத்தோட சாம்பல் கூட மிச்சம் இருக்கிறது இல்ல. இது நான்கிற அகங்காரம், ஆசை, பொறாமை, உலக பந்தங்கள், இப்படி எல்லாமே இறைவன் முன்னாடி கரைஞ்சு போகணுங்கிற உன்னத உண்மையை உணர்த்துறது. கற்பூரம் எதையும் தக்க வச்சுக்காது. அதனாலதான் அது முழுமையான அர்ப்பணிப்போட சின்னமா கருதப்படுறது. கற்பூர ஆரத்தி காட்டப்படுற அந்த நொடி அது வெளிப்படையா ஒரு தீபமா தெரிஞ்சாலும் உள்ளார்ந்து அது சொல்ற செய்தி ஒண்ணுதான். உன் உள் மனசுல இருக்கிற இருளை நீக்கிக்கோ. அறியாமை, அகங்காரம், கோபம், பொறாமை, சுயநலம், இது எல்லாத்தையும் எரிச்சு அழிக்கிற ஞான ஒளிதான் கற்பூர தீபம். கற்பூரம் எரியும் போது வர்ற அந்த தீவிரமான சுகந்த வாசனை எதிர்மறை சக்திகளை அகற்றி மனதை அமைதிப்படுத்துறது. பூஜை செய்யற இடத்த புனிதமாக்குறது. அதனாலதான் ஆரத்திக்கு அப்புறம் மனம் தானாவே அமைதியாகி பிரார்த்தனை ஆழமாறது. கற்பூர ஆரத்தின்னு சொல்றது பஞ்ச பூதங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற செயல். கற்பூரம் எரியறதால நெருப்பு உண்டாறது. அதனால காற்றுல புகை உண்டாறது. கற்பூர ஒளி ஆகாயத்துல பரவுறது. ஆரத்தி காட்டுறப்போ பக்தனோட கண்கள்ல கண்ணீர் உண்டாறது. இதத்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு தேவாரத்துல திருஞான சம்பந்தர் பக்தியோட பாடுறார். கடைசியா பக்தனோட அகங்காரம் கரைஞ்சு மண்ணோட மண்ணா போறது. இப்படி பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாத்தையும் ஆரத்தி மூலமா இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இது எல்லாத்தையும் துறந்து நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்ற செயல்தான் ஆரத்தி. கற்பூர ஆரத்திய பாக்குற ஒவ்வொருவருக்கும் அது நினைவூட்டுற விஷயம் என்னன்னா, அகங்காரத்தை விட்டுடு, பொறாமைய எரிச்சிடு, பணிவோட வாழ கத்துக்கோ, இறைவனோடு தூய உறவை வளர்த்துக்கோ. ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்தர்கள் தங்கள் கைகள்ல தீப ஒளியை ஏத்தி கண்கள்ல ஒத்திக்கிறாங்க. அது ஏன் தெரியுமா? அந்த ஒளி வாழ்க்கையிலேயே நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காகத்தான். கற்பூர ஆரத்திங்கிறது ஒரு வழக்கம் இல்ல, ஒரு வாழ்க்கை பாடம். எரிஞ்சு ஒளியா மாற கத்துக்கிட்டா மனித வாழ்க்கையும் தெய்வீகமா மாறும். கற்பூரம் கரைஞ்சு காற்றுல கலக்கிற மாதிரி உங்க கஷ்டம், துன்பம் எல்லாம் கரைஞ்சு போகட்டும். பூஜை, சடங்குகள் இதெல்லாம் எதுக்கு செய்யறோம் தெரியுமா? நம்ம மனச சுத்தப்படுத்தி மத்தவா மேல கருணையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். எல்லாரும் சேமமா இருங்கோன்னு சொல்லி பெரியவா தன் அருளுரைய முடிச்சார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.